Unlike uranium, thorium alone can be directly used as nuclear fuel in a reactor. Kerala has the highest monazite resources in India. So 26th வந்து option D, neither one nor two. Nuclear materials வந்து ரெண்டு இது சொல்லுவாங்க, fertile material, fissile materialனு. இப்போ யுரேனியம் வந்து என்னன்னா 98% வந்து நேச்சுரலி அக்கரிங் வந்து fertile material, 2% வந்து fissile material இருக்கும் யுரேனியம். ஸோ நம்ம வந்து யுரேனியம் என்ன பண்ணுவோம்னா அந்த டைரெக்டாக வந்து அந்த ஃபர்டைல் மெட்டீரியலை எடுத்துட்டு அதை வந்து ஃபிசைல் மெட்டீரியலாக மாற்றுவோம். இந்த ஃபிசைல் மெட்டீரியல் தான் வந்து ஒரு சஸ்டெயின் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன் பண்ண முடியும். சஸ்டெயின்ட் நியூக்ளியர் செயின் ரியாக்ஷன். இதுக்கு வந்து ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் தேவை. இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். நம்ம 11th 12th சயின்ஸ் புக்கில் இருக்கும் அந்த சென்ட்ரிஃபியூஜ் எக்யூப்மெண்ட் பிக்சர் இருக்கும். அந்த பிக்சர் என்னன்னா அந்த சென்ட்ரிஃபியூஜ் எக்யூப்மெண்ட்டில் வந்து ஒரு பீம் ஆஃப் நியூட்ரான் ஃபயர் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பீம் ஆஃப் எலக்ட்ரான் ஃபைல் ஆகிட்டு அந்த ஃபர்டைல் மெட்டீரியல் வந்து பம்பார்ட் ஆகிட்டு அது ஃபிசைல் மெட்டீரியலாக கன்வெர்ட் ஆகும். அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனில் +0 N1 எனக்கு ஈக்குவேஷன் வந்துடுச்சு. அந்த ஈக்குவேஷனில் வந்து +0 N1 நியூட்ரான் ஆட் பண்ணால் வந்துட்டு அது அந்த ஃபர்டைல் மெட்டீரியல் ஃபிசைல் மெட்டீரியல் மாறும் அப்படிங்கிறது செயின் ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்ட்ரிஃபியூஜ் எக்யூப்மெண்ட்டில் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கும். அதில் வந்து ஒரு பீம் ஆஃப் நியூட்ரான் ஃபயர் பண்ணிவிட்டு அந்த மெட்டீரியலை வந்து ஃபிசைலாக மாற்றிடுவாங்க. இதை டேரெக்டாக வந்து அந்த யுரேனியம் யூஸ் பண்ணுவாங்க. தோரியம் என்னென்னா வந்து டேரெக்டாக தோரியமை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தோரியம் என்ன பண்ணுவாங்க, இந்தியாவில் வந்து தான் அந்த தோரியம் யூஸ் பண்ணுறதுக்கு 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. தேர்ட் ஸ்டேஜில் தான் வந்து தோரியமை வந்து எப்படின்னா ப்ளஸ் ப்ளூட்டோனியம் ஆர் யுரேனியம். ஸோ தோரியம் வந்து ப்ளூட்டோனியம் கூட மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து நியூக்ளியர் ரியாக்ஷனில் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவோட தேர்ட் ஸ்டேஜில் வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மல் ரியாக்டர், அப்புறம் ப்ரீடர் ரியாக்டர், ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர். ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்னால் நிறைய அதிகமாக நியூட்ரான்ஸ் வந்துட்டு இருக்கும், +0 N1 அதிகமான நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் ப்ரீடர் ரியாக்டர். ஸோ இந்த ப்ரீடர் ரியாக்டர் இருக்க நியூட்ரான்ஸை தூக்கி நம்ம ப்ளூட்டோனியம் கூட ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த தோரியம் கூட ஆட் பண்ணுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஹெவி வாட்டர் ரியாக்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர் வந்து செகண்ட் ஸ்டேஜ். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரை வந்து நமக்கு அதிகமாக வந்து நியூட்ரான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இந்த நியூட்ரான்ஸ் என்ன பண்ணுவோம்னா அந்த நியூட்ரான்ஸை டேரெக்டாக கொண்டு போய் தோரியம் கூட ஆட் பண்ணுவோம், ப்ளூட்டோனியம் கூட ஆட் பண்ணுவோம். அந்த மிக்சர் என்ன ஆகும்னா ப்ளூட்டோனியம் அண்ட் தோரியம் இது டைரெக்டாக வந்து நியூக்ளியர் செயின் ரியாக்ஷனாக இதாகும். ஸோ இதுதான் வந்து நம்ம 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ரியாக்ஷன். U-235 இதுதான் வந்து நமக்கு நேச்சுரலி அக்கரிங் ரியாக்டிவ் சப்ஸ்டன்சஸ். So fertile material, ஸோ இது மாற்றி எழுதிட்டேன். இந்த ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணுவாங்க. ஸோ U-238 +0 N1 ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணுறாங்க. ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணனா Pu-239 என்ன மாறுது, யுரேனியம் 233 கூட ஒரு நியூட்ரான் ரெடியூஸ் பண்ணால் தோரியம் 232 கூட ஒரு நியூட்ரான் ஆட் பண்ணால் அது யுரேனியம் 233 மாறுது. இது ரெண்டுமே வந்து ரேடியோ ஆக்டிவ் ஃபிசைல் மெட்டீரியல்ஸ். இது வந்து ஃபர்டைல் மெட்டீரியல்ஸ் நேச்சுரலி அக்கரிங். அது ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா வந்து ஈவனாக வந்தால் வந்து அது ஃபர்டைல் மெட்டீரியல், ஆட் வந்தது ஃபிசைல் மெட்டீரியல்.